வணக்கம் கும்பராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட 11வது ராசியான நீங்க ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை கொண்டவங்க. சனி பகவான ராசி நாதனாக கொண்ட நீங்க மத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவங்க. தன்னலம் பார்க்காத பொதுநலம், இதுதான் உங்களோட தாரக மந்திரம். கடந்த சில காலமா 7.5 சனியோட பிடியில சிக்கி நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் பண நெருக்கடி, இன்னொரு பக்கம் மன உளைச்சல்னு காலம் உங்களை ரொம்பவே சோதிச்சிடுச்சு. ஆனா இதோ ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. இந்த மார்ச் 2026 மாசம் உங்களுடைய அந்த பொறுமைக்கு என்ன மாதிரியான பொன்னான பலன்களை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். இந்த வீடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு மறுமலர்ச்சி காத்துட்டு இருக்கு. பொதுவா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நிம்மதியும் பொருளாதார வளர்ச்சியும் தரும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறாரு. 5ஆம் இடத்து குரு அள்ளி கொடுப்பார். 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலும் குருவோட பார்வை உங்க ராசி மேல படுறதால உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு, அதாவது குடும்பஸ்தானத்துக்கு நகர்ந்திருக்காரு. இது பாத சனியா இருந்தாலும் குருவோட சப்போர்ட் இருக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 5ல குரு இருக்கிறதால உங்களோட புத்திசாலித்தனம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்கும். அலுவலகத்துல மேலதிகாரிகள் உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, குறிப்பா ஐடி துறை, வங்கித்துறை, கம்யூனிகேஷன் அல்லது ஆர்கிடெக்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் லாபம் பல மடங்கு உயரும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இறங்கலாம். உங்களோட ஐடியாக்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராருங்க. ஏன்னா 2இல் சனி இருக்கிறதால பேச்சால சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தேடி வரும். குருவோட பார்வை 9ஆம் இடம், அதாவது பாக்யஸ்தானம், மற்றும் 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானம் மேல படுறதால வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. தடைபட்டு வந்த பணங்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனா 2இல் சனி இருக்கிறதால வரவு எவ்வளவோ அவ்வளவு செலவும் இருக்கும். மார்ச் மாசம்ன்றதால சுப காரியங்களுக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஒரு முக்கியமான அட்வைஸ்: யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களோட தர்ம குணத்தால மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். முக்கியமா பெண்கள் மற்றும் வெளிநாடு யோகம் பத்தி பேசணும். கும்பராசி பெண்களுக்கு இது ஒரு கௌரவம் உயரும் மாசம். குடும்பத்துல உங்களோட ஆலோசனைகளுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தெரியும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்ச பெண்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு நல்ல செய்தியை தரும். வெளிநாடு போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5ல குருவும் 12ல ராகுவும் சேர்ந்து ஒரு பெரிய பாதையை அமைச்சு தருவாங்க. விசா சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு வரும். பூர்வீக சொத்து விவகாரத்துல இருந்த இழுபறிகள் நீங்கி ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு உணர்ச்சிகரமான மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் மறந்து ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. 2இல் சனி இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவா பேசுங்க. உங்க வீட்ல சுப காரியங்கள், அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். 6இல் கேது இருக்கிறதால எதிரிகள் தானா விலகிடுவாங்க. பிள்ளைகளோட வளர்ச்சியில ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெருமை தேடி வரும். உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. அது உங்களுடைய மேன்மையை உலகத்துக்கு காட்டும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் நீங்க கண்கள் மற்றும் பற்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 2இல் சனி இருக்கிறதால பல்வலி அல்லது கண் எரிச்சல் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12இல் ராகு இருக்கிறதால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை அல்லது அதிகப்படியான கனவுகள் வரலாம். மனசுல இருக்கிற தேவையில்லாத பயத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா குருவோட அருள் உங்களுக்கு முழுசா இருக்கு. உணவுல குளிர்ச்சியான பொருட்களை தவிர்த்துட்டு சூடான மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு மிகச்சிறப்பான மாசம். 5ல குரு இருக்கிறதால உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். மார்ச் மாசம் பரீட்சை நேரம்ங்கிறதால நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிடும். போட்டித் தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும்.
இந்த மார்ச் மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபடுறது உங்களுக்கு இன்னும் பெரிய யோகத்தை தரும். ஏழரை சனியோட தாக்கத்தை குறைச்சு குருவோட அருளை பெற முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்யுங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுக்கறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். நீர்நிலைகளுக்கு போய் மீன்களுக்கு பொறி போடுறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் கும்பராசிக்கு ஒரு நிம்மதியையும் பெரிய மாற்றத்தையும் தரப்போற மாசமா இருக்கு. எதற்கும் கலங்காதீங்க, ஏன்னா குரு பகவானோட பார்வை உங்க மேல இருக்கு. உங்களோட நம்பிக்கையும் நேர்மையும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நன்றி. அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீ முருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.